கூடுதலாக முள்ளிவாய்க்கால் மேற்கிலேயே நிறைய பேர் செத்துட்டோம். நேரடியாக நின்று பார்த்தேன். நான் ஒரு ஊடகவியலாளர் என்ற ரீதியில் கடைசியாக சனாமி இதுக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சோன்னும் குண்டுகளை போட்டு தாக்கி இதை எப்போவுமே நாங்கள் மறக்க மாட்டோம். இதை செய்த அரசாங்கத்தையும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம். நாங்கள் வந்து முல்லைத்தீனவுலேருந்து 1.5 மைலில் சிலாவத்தையில் இருந்து நாங்கள் முள்ளிவாய்க்கால் எல்லாம் தாண்டி போக்கணும் போய் இடக்காட்டில் இருந்து அங்கே எங்களோட அம்மம்மா 22ஆம் தேதி செத்துட்டா 4ஆம் மாதம் 22. அதுக்கு பிற்பாடு அம்மாவும் நானும் கடலுக்கால முழங்கால தண்ணியில் கடலுக்கால நடந்து வலையன் மடம் வந்து இங்கே போட்டில் வந்து முள்ளிவாய்க்காலுக்கு வந்து நாங்கள் மேற்கு முள்ளிவாய்க்காலாம் முதல் இருந்த நாங்கள் இருந்த வீட்டுக்கு மேலேயே கொண்டு குண்டை போட்டு விட்டாங்க. போட்டோன்னா அதில் குடும்பம் எல்லாரும் சேர்த்துட்டாங்க. நானும் மாமன் ஓப்பன் வாங்குறக்கா சும்மா கிடக்க கிண்டி போட்டு கிடந்தனா தப்பிட்டோம். அதுக்கு கூட இந்த கிழக்கு முள்ளிவாய்க்காலுக்கு வந்தோம். நான் அந்த நேரத்தில் ஊடகவியலாளர். அதனால் அந்த நேரத்தில் முழு செய்திகளையும் புலிகளுங்கிற ஊடாக கடைசி மட்டும் முள்ளிவாய்க்கால் கிழக்கு மட்டும் கொடுத்து கொண்டிருந்த நான் எவான தவாலண்ண நான் 3 பேரும் தான் கடைசி மட்டும் நின்று நியூஸோட வெளியில் மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்த நாங்கள். கடைசியில் நான் 10ஆம் தேதி காயப்பட்டேன். 5ஆம் மாதம் 10ஆம் தேதி கிழக்கு முள்ளிவாய்க்கால் ஆரம்ப சுகாதார நிலையம் அதில் நான் காயப்பட்டுட்டேன். பிறகு பாதராக்களோட ஒன்றுமே செய்யலாத ராணுவ கட்டுப்பாட்டுக்கு போக வேண்டிய தேவை இருந்துட்டு எங்களுக்கு பயன்தான். அந்த நேரத்தில் பயன்தான் மக்களோட சேர்ந்து போகணுன்னு பாதரோட போனாங்கள். 15ஆம் தேதி போனாங்கள். சண்டை நடந்து திரும்பி வந்துட்டோம். திரும்ப 16ஆம் தேதி அந்த இடத்த தாண்டி நாங்கள் வட்டுவாளை தாண்டி போனாங்க. போய் குருநாக ஹாஸ்பிட்டலேருந்து வவுனியாவிலேருந்து அம்மா கிரவுண்ட் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து எனக்கு துடையில் காயப்பட்டுட்டேன். எடுத்தது இங்கே முள்ளிவாய்க்கால் கிழக்கில் இதே இடத்துல எத்தனையோ பேரை புதைச்சினாங்களே. 2 சனங்கள் நெருக்கடியாக இருந்து கொண்டிருந்தது. தாக்க இடம் இல்லை. அவை இருந்த வங்கர்களுக்கு தூக்கி போட்டு தாட்ட இடங்கள்லாம் அந்த இடத்துல அனுப்பி நாங்கள் நிற்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தை இடமாக்களை தாட்டது. 2 தாக்குறதுக்கே இடம் இல்லை. இடத்துல போராளிகளும் சரி மக்களையும் சரி காயப்பட்டதுகளை தூக்கி கொண்டு போகவும் மக்களில் 2 குடும்பமாக சேர்த்துட்டு 1-2 தப்பினது. சிலதுகளை சொந்தக்காரன் தூக்கி விடுவோம். சிலதுகளை அப்படியே விட்டுட்டு போனது. பள்ளிக்கூடத்துக்குள்ள வைத்தியசாலை நடந்து கொண்டிருக்கையும் இறகின தாக்குதல் மேலே கிவிரால் அடித்து அங்கே வேலை செய்த வைத்தியர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் நிர்வாக அலுவலர் உட்பட காயப்பட்டதுகளே செத்து போச்சுது. அதுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 300 பேருக்கிட்ட அந்த கொட்டிலுக்குள்ளே செத்து போயிருந்ததுகள். தரப்பால் கொட்டிலுக்கான காயப்பட்டாக்களை போட்டிருந்தது. மிச்சாக்கள் அது கூடுதலாக அந்த எரிகுண்டு தாக்குதலில் முகம் இல்லாமல் அமைச்சிருந்ததுகள் அதில் அதில் செத்துருந்ததுகள் நேரடியாக நான் பார்த்தேன். நேரடா அந்த செல் அடிக்க கிவிர் அடிக்க நானும் ஆஸ்பத்திரிக்கு தான் நின்றேன். என்னோட ஆஸ்பத்திரி எத்தனை பேர் காயக்காரர் தினம் எத்தனை பேர் போகினம் எத்தனை இறந்திருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நியூஸோட நான் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் ஆஸ்பத்திரி அங்கே தான் நின்று எடுத்து கொண்டிருந்தேன். நான் உண்மையிலேயே இந்த நிகழ்வு இன்றைக்கு நிகழ்வாக நெச்சு போட்டு போராக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறோம். இதை எப்போவுமே நாங்கள் மறக்க மாட்டோம். இதை செய்த அரசாங்கத்தையும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் மக்கள் இருக்குன்னு தெரிஞ்சோண்டு பாதுகாப்பு வரைய மட்டும் அங்கே வாய்ஞ்ச வேண்டாம் அங்கேயே வடிச்சாங்க. கடைசியாக சனாமி இதுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சோன்னும் குண்டுகளை போட்டு தாக்கி முள்ளிவாய்க்கால் பொது சந்தை என்று போட்டிருக்கணும். மக்களை அடித்தவங்க உண்மையிலேயே அது ஒரு செத்த வீட்டை ஒழுங்காக கொண்டாட முடியாத நிலைமை மக்களுக்கு இருந்தது. மக்களுக்கு சாப்பாடு இல்லாட்டிக்கும் அதை சிரிச்ச முகத்தோடு இருந்த மக்கள் உறவுகளை இழந்த வேளையில் அவர்களுடைய இழப்பு வந்து பெருசு. இதை என்றைக்குமே நாங்கள் மறக்கவும் முடியாது. எப்பவும் மறக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட உயிர் இருக்கிற வரையும் இந்த மண்ணையும் இது இறுதி கட்ட யுத்தம் நடந்த இடம். ஆனால் 22ஆம் தேதி பொக்கனையில் நடந்தது நிறைய. அங்கெல்லாம் நாங்கள் எங்களோட உடுப்புகளெல்லாம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் விமானத்தில் ஏற்றினபடி அப்படியே விட்டுட்டு இங்கே முள்ளிவாய்க்காலாம் நாங்கள் உடுப்பே வாங்கினாங்க. என்னடா ஒன்றும் கொன்ற முடியாத சூழ்நிலை. அம்மா சேர்த்துட்டா தூக்கு வாங்க 2 போட்டுட்டு விட்டுட்டு ஓடி வந்து நாங்கள் அம்மா அண்ணன் தான் 2 பேரும் தான். அங்கே என்னட்டு சொன்னால் நான் வாகனத்தில் ஏறி நின்று பார்த்தேன். இராணுவம் பிடிக்க வங்கரக்க சனம் இருந்துட்டுது. வெளியில் பயத்தில் வங்கரக்க இருந்தது. அதுக்கு கிளிப்பை கலட்டி போட்டு வங்கரக்கையை போட்டோம். இதெல்லாம் அந்த அவல நிலையெல்லாம் நேரடியாக பார்த்தது. என்ன செய்கிற இதை வெளியில் சொல்லவும் இல்லாத நான் சொல்லாமலும் இருக்க முடியாது. மக்கள்
கூடுதலாக மக்கள் இருக்கன்னு தெரிஞ்சோண்டு அந்த நேரத்தில் ராணுவம் மிக மோசமான தாக்குதலை மும்முனையால் நடத்தினது எங்களுக்கு தரையால் கடலால் மேலால் எல்லாத்தாலையும் நடத்தி எல்லாரையும் கொண்டு பூச்சி இருந்த ஒரு அவல நிலை தான் இந்த முள்ளிவாய்க்கால் மண். கூடுதலாக முள்ளிவாய்க்கால் மேற்கிலேயே நிறைய பேர் செத்துட்டோம். அதுக்கு பிறகு இந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கில் வந்து இந்த பகுதிக்குள்ளே இவ்வளவு தொகுதிக்குள்ளே தான் இருந்த நாங்கள். அதுக்குள்ளேயும் நிறைய மக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்து என்ன மருந்தில்லை, ஹாஸ்பிட்டலில் மருந்தில்லை, கப்பல் வர்றது நின்றுட்டு காயப்பட்டாக்களை அனுப்பியலாது. முள்ளிவாய்க்காலில் 2 தரம் கப்பல் வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. காயப்பட்டாக்களை கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்தாங்க. அதில் கூடி காயப்பட்டாக்களை ஏற்ற வந்த கப்பல் திரும்பி போனேன்டா நேவியை அடித்து அதுலேயே கப்பலில் சேவை செய்தோண்டு வெளியிலேருந்து சேவை செய்தோன்ற அந்த சமாச உறுப்பினர்கள் தமிழர் உணர்வாளர் கழக உறுப்பினர்கள் எல்லாம் செத்தது கண்ணுக்கு முன்னாடியே நான் நடந்த இதெல்லாம் நானும் ராணுவம் பயன்படுத்துகிற அந்த கோர்சர்ன்னு சொல்லுவீங்க இயக்கத்துறதோ ராணுவத்தில் தெரியாது. நேரடியாக நண்டு பார்த்தேன். நான் ஒரு ஊடகவியலாளர் என்ற ரீதியில் எல்லாம் நண்டு நேரடியாக பார்த்தேன். நான் இந்த அவல நிலை எங்கேயும் எப்போதுமே வரக்கூடாது. இது உலக நாடு எங்கே வேறு எங்கே நடந்தாலும் கூட எங்களுடைய தமிழ் பகுதியில், அதுவும் எங்களுடைய தமிழ் ஈழத்தில் இந்த வெண்ணி பகுதிக்குள்ளே இந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கில் இறுதிக்கட்டமாக நடந்திருந்த இந்த அவல நிலை உலக நாடில் இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் இன்றைக்கு அனுஷ்டித்து கொண்டிருக்கிற நினைவு நாடை. ஆனால் நீங்கள் இப்போவும் அங்கே சுகபோகமாக இருக்கிறீர்கள், கஷ்டப்படுறீர்கள் இல்லையா, சுகபோகமாக இருக்கிறீர்கள். ஆனால் இங்கே இருக்கிற மக்களின் அவல நிலை இன்னும் தொடருது. அது நீங்கள் ஊடகங்களால் அறிகிறீர்கள். அது நாங்கள் ஏதோ ஒரு பக்கத்தால் நசுக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் சொந்த வீட்டிலேயே அகதிகளாகத்தான் இருக்கிறோம். நிறைய மக்களுக்கு சாப்பிட உணவில்லை, இப்போ சாப்பிட கஷ்டம், வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் சனங்கள் வெளியிலேயும் போய் சொல்கிறீங்களே ஒரு தரட்டையும் கையேந்து இல்லாது. இப்போ அரசாங்கம் 10 கிலோ அரிசி கொடுக்குறோன்னுட்டு அது புளுத்த அரிசி ஒரு தந்து வெந்த திருப்பி மாற்றி தந்து அந்த விளையாட்டெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஆனால் மக்கள் இப்போ உண்மையிலேயே அன்றாடம் 3 நேரம் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மண்ணிலேயும் இருக்கிறோம். இந்த வடபகுதி ஃபுல்லாக இருக்குது. கூடுதலாக முல்லைத்தீவு மாவட்டம் ஒரு வறுமையான மாவட்டம் வந்து அரசாங்கத்தாலேயே தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழியில் செய்கிற தொழில்களும் வந்து சரியான முறையில் மழை இல்லை, தண்ணி இல்லை, இதுகளால் வந்து பாதிக்கப்பட்டு செய்கிற தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ கூடுதலாக நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழிகாட்டி இருக்கிறோம். அவைகளை உள்ளூர் உற்பத்தி செய்ய சொல்லி கூடுதலாக செய்து கொண்டிருக்கிறோம். அவைகளுக்கும் சில உபகரண தொகுதிகள் எல்லாம் தேவைப்படுது. யாராவது முடிஞ்சால் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும். இந்த மண்ணிலேயே காயப்பட்டு ஏலாமல் போனதுகள்லாம் கூட இந்த வடபகுதியில் ஃபுல்லாக நடந்த நான் நினைக்கிறேன் திருகோணமலையிலிருந்து மன்னர் சகல இடத்துல நடந்த சண்டைகள்லேயே விழுப்புண் நடந்து காயப்பட்டு ஏலாமல் போனாக்கெல்லாம் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறோம். உங்களால் முடிஞ்சால் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. காரணம் என்னென்னு சொன்னாலையா, உண்மையாக பாதிக்கப்பட்டார்கள் அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் போய் கதைக்கல. உண்மையாக பாதிக்கப்பட்டார்கள், உண்மையாக நேரடியாக நின்று அதில் அனுபவித்தவங்க போய் நேரடியாக கதைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஐக்கிய நாடுகள் சபையும் ஏற்படுத்தி கொடுக்கையில் இருந்த தமிழ் அரசியல்வாதிகளும் அதை ஏற்படுத்தி கொடுக்கையில் கூடுதலாக காணாமல் போனாக்களை இங்கேருந்து கப்பலில் ஏற்றி கொண்டு போய் அங்கே விட்டுனாங்க. ஆனால் எல்லாருக்கும் எல்லா விடயத்தையும் கதைக்க முடியுமா? இல்லை. உண்மையாக நடந்த விஷயத்தையும் பார்த்துருக்கணும். எல்லாரும் மங்கரக்களை தான் கூடுதலாக உயிரை பாதுகாக்கிறதுக்காக இருந்தது. நான் ஊடகவியலாளர் ரீதியில் சொல்கிறேன், இங்கே நடந்த முக்கியமான அவல நிலைகள் வெளியில் சொல்லப்படையில இதால் எங்களுக்கான தீர்வு ஈடுபட்டு கொண்டு தான் போகுது. ஆனால் சும்மா தேவையில்லாத கதைகளை கதைச்சு அங்கே விளக்கு கொடுத்துறோம், இங்கே தலைவருக்கு விளக்கு கொடுத்துறோம், அதுகளை கதைக்கிறானுகள். ஆனால் மக்களின் நிலப்பாட்டையும் மக்களுக்குரிய தீர்வையும் பெற்றுக் கொடுக்குறதுக்கு இறுதி கட்டத்தில் உண்மையான அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வரையில. இதுதான் உண்மை. நிறைய தொழிற்கணைகள் வந்து விழுந்த இடங்கள் இந்த இடங்கள் தான். டிரான்ஸ்லேஷன் செய்கிறதுக்கு ஒழுங்கான ஆக்கள் எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போ நாங்கள் அந்த காலத்தில் இங்கே ஆங்கிலம் படிச்சினாங்கள்லாம் எங்களுக்கு எல்லாமே கதைக்கிறது விளங்குவோம். ஆனால் திருப்பி கதைக்கக்கூடிய சக்தி அந்த காலத்திலேயே எங்களுக்கு நான் நினைக்கிறேன். யுத்த காலத்தில் சுனாமி நடந்தது. அந்த அனர்த்தத்தின் போது நிறைய வெளிநாட்டவர்கள் முல்லைத்தீவுக்கு வந்திருந்தோம். முல்லைத்தீவில் கூடுதலான அழிவு தானே வந்திருந்தோம். கனேடியா எல்லா நாட்டிலேருந்தும் வந்திருந்தவே நான் எல்லாரையும் சந்திச்சேன். அவன் இங்கிலீஷ் பாசை வேறு, நாங்களும் இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியும். திரும்ப எங்களுக்கு அவன் இங்கிலீஷ் இல்லை, அவன் சங்கட பாசையில் எங்கள்கிட்ட கதைக்கணும். அப்போ அதால் எங்களுக்கு அவைக்கு சொல்ல முடியாமல் இருக்கு. ஆனால் சில பேர் டிரான்ஸ்லேஷனை மாற்றியும் சொல்கிறாங்க.